அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்களை பார்த்து சவாலிட்டு கேட்கிறான், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை பார்த்தீர்களா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், நீங்கள் தான் மேகத்தை மூட்டி வானத்திலிருந்து மலையை இறக்குகின்றீர்களா அல்லது நாம் தான் இறக்குகின்றோமா என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, யாரால் முடியும் சொல்லுங்கள்? அந்த ரப்பால் மட்டும்தான் முடியும். நம்மை படைத்த அந்த இறைவனால் மட்டும்தான் முடியும். அதற்கு ஆற்றல் உள்ளவன், அதற்கு சக்தி உள்ளவன், அதற்கு வல்லமை உள்ளவன் அல்லாஹுவை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. இதனால் தான் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை, இல்லையா? அவனால் தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கிறது. அவனை தவிர வேறு எதுவும் யாராலும் நடக்க முடியாது இந்த உலகத்தில். இதுதான் உண்மை. கண்ணியம் நிறைந்தவர்களே, இந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து மலையை இறக்கி கொண்டே இருக்கிறான். சென்னையில் மக்கள் அந்த மலையின் வெள்ளத்தால் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும், ஏன் உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு துஆவை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காலங்களில் கேட்கக்கூடிய துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இதை அதிகமாக நீங்கள் கேளுங்கள் அல்லாஹுவிடத்திலே. என்ன துஆ? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ், அவர்கள் கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ், இந்த மலையை பயனுள்ள மலையாக ஆக்கி கொடு. அல்லாஹுடைய இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, எப்படி துஆ கேட்டார்கள்? அல்லாஹும்ம ஸய்யிபன் ஹனீஆ, யா அல்லாஹ், இந்த மலையை சிறந்த மலையாக, பயனுள்ள மலையாக ஆக்கி வைப்பாயாக. இன்னொரு ஹதீஸில் வருகிறது, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ், இந்த மலையை பிரயோஜன மலையாக, இந்த மலையை பயனுள்ள மலையாக, ஓடக்கூடிய மலையாக. தேங்கி நின்றா என்ன ஆபத்துகள் அதிகமாக இருக்கும். தேங்கி நின்றா பல விபரீதங்கள் இருக்குது, இல்லையா? தேங்கி நிற்காத ஒரு மலையாக, ஓடக்கூடிய மலையாக யா அல்லாஹ் நீ ஆக்கி வைப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். வா ரஹ்மா, இன்னும் ரஹ்மத்தான மலையாக, நிம்மதி பெறக்கூடிய மலையாக, சந்தோஷம் அடையக்கூடிய மலையாக ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முழுமையாக அல்லாஹுவை நம்பி அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயனுள்ள மலையாக, சிறந்த ஒரு மலையாக, ஓடக்கூடிய ஒரு மலையாக நிச்சயமாக ஆக்கி வைப்பான். முழு நம்பிக்கையோடு இந்த துஆவை பிரார்த்தனை செய்யுங்கள். சென்னையில் தான் நடக்கிறது, அங்குதானே மழை வருகிறது, அங்கள்தானே புயல் அடிக்கிறது என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இந்த நிலை நாளை நமக்கும் வரலாம். அல்லாஹ் இந்த நிலையை விட்டு பாதுகாக்க வேண்டும். ஆபத்தான மலைகளை விட்டு அல்லாஹு நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த மலையாக ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.